டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது ட்ரைனேஜ் இல்லாட்டி வாட்டர் எங்கேயும் பொது இடங்களில் தேங்காமல் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டஸ்ட்டு இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொஞ்சம் தேங்காமல் க்ளீனாக வச்சுன்னா கொசுக்கள் அதிகமாக வராது. கவர்மெண்ட் தான் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறத சுற்றி நம்மளே பாதுகாத்துக்கிட்டா கூட போதுங்க. எல்லாமே தடுத்துக்கலாம். நம்ம டெங்கு மட்டும் இல்லை, எல்லா நோயுமே தடுக்கலாம். நம்மக்கிட்ட ஃபஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் பார்க்கணும்னு சொல்ல முடியும். சுற்றி இருக்கிறதே மோஸ்ட்லி எடுத்தால் போதும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் வந்து எப்படின்னா அவங்களோட குப்பையை வந்து அந்த நாட்டு எல்லைக்குள்ளேயே எரிக்கணும். அங்கே அதை எரித்து ரீசைக்கிள் பண்ணுற செலவை விட நம்ம நாட்டுக்கு அனுப்புறதே செலவு கம்மியாக. இப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்க குப்பை அதெல்லாம் எடுத்து சோரெலாம் க்ளீன் பண்ணாலே போதும். வேறு எதுவும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க. தேங்காய் தொட்டியில் கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ்லாம் இருக்கிற அன்வான்ட் வாட்டர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் வந்து அந்த மாதிரி டெங்கு அந்த மாதிரிலாம் தடுக்கலாம். குப்பைங்களை இது பண்ணணும். மோஸ்ட்டாக யாரும் அதிகமாக குப்பை போடக்கூடாது. டஸ்ட்பின்ஸில் இருந்துச்சுன்னா அதில் க்ளீனாக போட்டிங்கன்னா தடுத்துடலாம். அங்கே தண்ணி வந்து எல்லா பக்கம் வெளியே தான் போயிட்டுருக்கே தவிர அதை நம்ம கவர்மெண்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வாட்ட அசால்ட்டாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதை வந்து ஏன் கவர்மெண்ட்டே தான் சுத்தம் பண்ணணுமா, ஏன் நம்ம சுத்தம் பண்ணக்கூடாதா? நம்ம அவங்க சுத்தம் பண்ணட்டுன்னு போயிட்டுருக்கோம். கவர்மெண்ட்டும் அதை எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. அப்புறம் குப்பை எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம போடுறதில்ல. வெளியே தான் நம்ம சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போட்டுட்டு போயிடறோம். எங்கேயும் போகிறதில்ல. அதனால கொசு நிறைய உற்பத்தி ஆகுது.